Topic of 10th standard acid bases and salt. டைரெக்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஹவு டு ஆசிட் அண்ட் பேசஸ் ரியாக்ட் வித் மெட்டல். ஆல்ரெடி இதை நீங்கள் லோ கிளாஸஸில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல. ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இந்த வருஷம்தான் புக்கு மாறுது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் மெட்டல்ஸில் படிச்சிருப்பீங்க, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில். ஸோ ஆக்டிவிட்டி 2.3 இது கண்டிப்பாக டீச்சர் அசிஸ்டன்ட் தேவை. செட் த apparatus shown in the figure 2.1. Take 5 ml of dilute sulfuric acid in a test tube and add a few pieces of zinc granules to it. What do you observe on the surface of zinc granules? Pass the gas being evolved through the soap solution. Why are bubbles formed in the soap solution? Take a burning candle near the filled bubbles. What do you observe? Repeat this activity with some more acid like hydrochloric acid, nitric acid and acetic acid. Are the observation in all cases the same or different? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த செட்டப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே 5 ml டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சல்ஃபூரிக் ஆசிட், இந்த ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதில் ஜிங்க் கிரானுலஸ் போட சொல்லியிருக்காங்க. ஜிங்க் கிரானுலஸ்னால் ஜிங்க் வந்து மெட்டல் ஃபார்மெட்டில் ரொம்ப தூள் மாதிரி, அதான் கிரானுல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை எடுத்து இதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து ஒரு காக்கு வச்சு, ஒரு ரப்பர் காக்கு வச்சு ஃபிட் பண்ணிடுறீங்க. இந்த ரப்பர் காக்கில் சின்ன ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் இந்த மாதிரி டியூப்பை வந்து ஃபிட் பண்ணிடுறீங்க. ஃபிட் பண்ணிட்டு அதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு சோப் சொல்யூஷனில் சிங்க் பண்ணி வச்சுருங்க. இதை இப்போ இது இந்த டியூப் வழியாக கேஸ் வந்துச்சுன்னா அது வந்து இந்த சோப் சொல்யூஷனில் வந்து எவால்வ் ஆகணும். அப்படி எவால்வ் ஆகுதுன்னு வச்சுட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வச்சுட்டு ஜிங்க் கிரானுல்ஸ் இதில் போட்டதுக்கப்புறமா சம் ரியாக்ஷன் டேக்கன் பிளேஸ். அடுத்து சம் கேஸஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அவுட் ஃப்ரம் த apparatus. அங்கேருந்து வந்து இங்கே வந்து நல்லா இங்கே வந்து ஜிங்க் ஆகி பபிளாக வர ஆரம்பிக்கும். இப்படி பபிளாக வரப்போ இது சோப் சொல்யூஷன் இல்லையா, சோப் சொல்யூஷனில் இது மாதிரி பண்ணுச்சுன்னா இட் கிவ் ஃபோம்ஸ். இதுதான் இந்த apparatusல தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து கேஸ் வெளில வருது இல்லையா, அந்த கேஸ் வெளில வர்றதில் லைட்னிங் கேண்டில் எடுத்து கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. அப்படி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு என்ன சவுண்டு வரும், பாப் சவுண்டு வரும். Note that the metal in the above reaction displaces hydrogen atom from the acid as hydrogen gas and forms a compound called salt. Thus the reaction of metal with acid can be summarized as acid react with metal to form salt and hydrogen gas. ஆரோவுக்கும் இந்த பக்கம் இந்த ப்ராடக்ட்டு, ஆரோவுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் அவங்க ரியாக்டன்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ் தான் ப்ராடக்டை கொடுக்கும். இங்கே ஐ எம் டேக்கிங் த ரியாக்டன், ஒன் ஆஃப் த ரியாக்டன் ஆசிட் react with metal to form salt and hydrogen gas. ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளில வந்துச்சுல்லப்பா, இது ஹைட்ரஜன் கேஸ் தானான்னு செக் பண்ணுறதுக்கு தான் லைட்னிங் கேண்டில் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைக்கிறோம். அப்படி லைட்னிங் கேண்டில் வச்சோம்னா ஹைட்ரஜன் கேஸ் ஆகிருந்தால் மட்டும் எரியும். ஆனால் பாப் அப்படிங்கிற சவுண்டு வரும். பாப் அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று வந்து அதுக்கப்புறமா அது எரியும், கண்டினியூவாக எரியும். ஸோ பாப் சவுண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் தான் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சம் அதர் ஆசிடும் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா அதுலேருந்தும் ஆசிட் வெளில வரும். மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஆசிட் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த மெட்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து போடும்போது நமக்கு சால்ட்டு வாட்டரும் கிடைக்கும். எந்த ஆசிட் வேணாலும் எந்த மெட்டல் வேணாலும் எடுத்துக்கலான்னொடனே நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம தேர்ட் யூனிட்டில் ரியாக்டிவிட்டி சீரீஸ் பார்ப்போம். அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். அது வந்து நம்ம தேர்ட் யூனிட்டில் பார்க்கலாம். கேன் யூ நவ் ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் யூ ஹவ் அப்சர்வ். ஏதாவது ஒரு ரியாக்ஷனுக்கு நம்ம எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எழுதலாமே, எழுதி பார்க்கலாமா? ஆசிட் எடுக்கணுன்றாங்க, H2SO4 எடுத்துக்கலாம். அவங்க H2SO4 தான் எடுக்க சொன்னாங்க. அதில் ஜிங்க் கிரானுலஸ் போட சொன்னாங்க. ஜிங்க் கிரானுலஸ்னால் ZN மட்டும் போடணும். போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ZnSO4 கிடைக்கும் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நம்ம எரிக்கும் போது பாப் சவுண்டு கிடைக்கும். ஓகே, ஏ பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல் தான் எடுத்துக்க போகிறோம். கிரானுலேட்டட் ஜிங்க் மெட்டல் தான் எடுத்துக்க போகிறோம் ஒரு டெஸ்ட் டியூப்பில். ஆட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது பேஸ் இல்லை, முன்னாடி ஆசிட் எடுத்துட்டோம், சல்ஃபூரிக் ஆசிட் போட்டோம், ஜிங்கு போட்டோம், நமக்கு இந்த மாதிரி சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் கிடச்சிச்சு. இந்த கேஸ் ஆஃப் sodium hydroxide, it's a base. It's also react with metal to form the same as acid. அதே தான் கிடைக்க போகுது. வார்ம் பண்ணணும், நான் கொஞ்சமாக ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணும்போது வேறு சில அதையும் வச்சுட்டு பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது sodium hydroxide, it's a base, react with zinc granules to form இது சால்ட்டு, சோடியம் ஜிங்கேட்டுங்கிற சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஸோ ஆசிட் என்ன வேலையை பண்ணிச்சோ மெட்டல் கூட அதே தான் யாரும் பண்ணுறா, பேஸும் பண்ணுறாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம எது மெட்டல்னு கண்டுபிடிக்கலாம், எது நான் மெட்டல்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மெட்டல்லையும் நான் மெட்டல்லையும் சேர்ந்தே இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் யார் ஆசிட்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பேஸு இதில் போட்டோன்னு வச்சுக்கோ, பேஸை போயிட்டு இதில் போட்டோம்னா சரி இதில் பேஸ் ஆசிட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேஸ்லேயும் ஆசிட்லேயும் கண்டிப்பாக சேம் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் தான் வருது, சால்ட்டு தான் கிடைக்குது. ஆனால் எது மெட்டல் எது நான் மெட்டல்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஜிங்குக்கு பதிலாக ஒரு நான் மெட்டல் லைக் ஆக்சிஜனையோ இல்லை லைக் குளோரினையோ இல்லை கார்பனையோ நம்ம போட்டோம்னா there is no reaction takes place. அப்படி ரியாக்ஷன் நடந்தால் கூட ஹைட்ரஜன் கேஸ் வெளில கிடைக்காது. இன் கேஸ் ஆஃப் மெட்டல் the reaction only taken place. ஸோ அதனால தான் இங்கே மெட்டல் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ரியாக்ஷனை வச்சுட்டு. ஓகே, ஸோ ஆசிட்லேயும் சரி பேஸ்லேயும் சரி, ஆசிடாக இருந்தாலும் சரி பேஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கூடையும் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா மெட்டல் ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம், ஃபைனல் கன்க்ளூஷனாக. நெக்ஸ்ட்டு you find again that hydrogen is formed in the reaction. However, such reaction are not possible with all metals. ஸோ எல்லா மெட்டல்ஸ்லையுமே இது நடக்கிறது கிடையாது. இங்கேயும் ஹைட்ரஜன் கேஸ் வெளில வருது, ஆனால் எல்லா ரியாக்ஷன்லையும் இது நடக்கிறது கிடையாது. அதை கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது how do metal carbonate and metal hydrogen carbonate react with acid. முதல்ல மெட்டல் கார்பனேட்னா என்னன்னு நமக்கு தெரியணும், மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்னா என்னன்னு தெரியணும். அப்படின்னா முதல்ல மெட்டல்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். இல்லை மெட்டலுங்கிறது மலிபிள் பவர் இருக்கும், டக்டில் பவர் இருக்கும், எல்லாம் 8th ஸ்டாண்டர்டில் படித்தது. ஆனால் அது மட்டும் மெட்டல் பவரை கண்டுபிடிக்கிறதுக்கான வே கிடையாது. அதை வச்சு இது மெட்டல் தான் சொல்ல முடியாது. ஜென்ரலாக சொல்லும் போது மெட்டல் அப்படிங்கிறது எம்னு வச்சுக்கோங்க, அது கூட கார்பனேட் சேரணும், CO3, இதுதான் கார்பனேட் ஃபார்ம். மெட்டல் கூட கார்பனேட் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டல் கார்பனேட்னு பேர். மெட்டல் கூட ஹைட்ரஜனும் கார்பனேட்டும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்னு பேர். இது மாதிரி MCO3 MHCO3 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் எம்ங்கிறது யாராக இருக்கலாம், நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எந்த மெட்டலாக வேணாலும் இருக்கலாம். அந்த மெட்டலுக்கு தான் இந்த எம்முன்னு சொல்லுவோம். எம் கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துப்போம். சோடியம் இஸ் மெட்டல், யார் கூட சேருது, CO2 கூட சேருது. ஸோ NaCO3, Naங்கிறது மெட்டல், CO3ங்கிறது கார்பனேட், மெட்டல் கார்பனேட்னு சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டும் சேர்றது யாரை பேஸ் பண்ணியிருக்குன்னா வேலன்சி பேஸ் பண்ணியிருக்கு. வேலன்சி ஆஃப் CO3 2, வேலன்சி ஆஃப் சோடியம் 1. ஸோ இது இங்கேயும் போகும். அப்படி போணுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், Na2CO3 அப்படிங்கிறது Na2CO3 கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்லி மாறும். இங்கேயும் அதே கதை தான். நம்ம எண்ணெய் இந்த பக்கம் திருப்பி இப்படி தான் போடுவோம். இதுக்கு வேலன்சி 1, இதுக்கு வேலன்சி 1, இதுக்கு வேலன்சி 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வேலன்சியும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நமக்கு Na2CO3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும். NaHCO3 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கிடைக்கும். இதுவும் சோடியம் தான், ஹைட்ரஜன் கார்பனேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சோடியம்
மெட்டல் கார்பனேட்டும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் எப்படி ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த ப்ராசஸ்ஸு. இதுக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்க அப்பாரட்டஸ் தான் இது. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அப்பாரட்டஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கேஸ் எவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா இங்கே CO2 கேஸ் எவால்வ் ஆகுதுன்னா இங்கே யாரும் நீ ஆட் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணி தான் படிக்கணும். இந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். 2.5ல் டேக் 2 test tube, label them A and B. Take about 0.5 gram of sodium carbonate in a test tube A and about 0.5 gram of sodium hydrogen carbonate in test tube B. Add about 2 ml of hydrochloric acid to both the test tube. What do you observe? Pass the gas produced in each of gases through lime water. லைம் வாட்டர்னா என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறது லைம் வாட்டர்னு சொல்லுவோம். as a solution in figure 2.2 record your observation. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறோம், ஏன்னு லேபிள் பண்ணிக்கிறோம், இன்னொரு டெஸ்ட் எடுத்துக்கிறோம், பின்னு லேபிள் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்துலேயும் சால்ட் எடுத்துக்கிறோம், வேறு ஒரு சால்ட்டு. ஃபஸ்ட் ஒன்றில் சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துலேயுமே 2 ml of ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கேஸ் வெளில வருதா, அப்படி கேஸ் வெளியில் வந்துச்சுன்னா அதை எங்கே ஆட் பண்ண சொல்கிறேன், லைம் வாட்டரில் அதை கொண்டு போய் பாஸ் பண்ண சொல்கிறேன். லைம் வாட்டருங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம், அது கூட பாஸ் பண்ண சொல்கிறேன். அப்படி பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் பியில் என்ன நடக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, சோடியம் கார்பனேட் இருக்குது. சோடியம் கார்பனேட் கூட ஆசிட் போட்டோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டோன்னு நமக்கு என்ன கிடைக்குது, சோடியம் குளோரைடுங்கிற சால்ட்டு கிடைக்குது, ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது, ப்ளஸ் CO2 கேஸ் கிடைக்குது. அப்போ இந்த CO2 கேஸு இங்கே நம்ம இதுதான் நடந்துருக்குது. இங்கே இந்த சோடியம் கார்பனேட் இருக்குல்லையா, இதை எடுத்து இதில் போட்டுருக்குறோம். அடுத்தது 2 drops ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து இதில் போட்டோம். இப்படி போட்ட உடனே நமக்கு CO2 கேஸ் எவால்வ். வாட்டருங்கிறது லிக்விடாக தான் இருக்கும், ஸோ அதனால இது இங்கே கிடச்சிரும், வாட்டர் இங்கே இருந்துடும். ஆனால் கேஸ் என்ன செய்யும், இந்த டியூப் வழியாக போகும், அப்படியே போகும் ஆக்சுவலியாக இங்கே போயிட்டு அப்படியே திரும்பி இங்கே வரும். இந்த இடத்துல நம்ம யாரை வச்சுருக்கோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடை வச்சுருக்கோம், லைம் வாட்டர் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இதை பாஸ் பண்ணோன்னே, இந்த கேஸை பாஸ் பண்ணோன்னே இந்த லைம் வாட்டரை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அது வேறு மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிடும். அது ஏன் மாற்றுதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே தான், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எடுத்துருக்கோம், HCl போடுறோம், இங்கே ஒரே ஒரு HCl போடுறோம், அதே NaCl தான் கிடைக்குது, அதே வாட்டர் தான் கிடைக்குது, ஆனால் CO2 கேஸ் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துலேருந்து காமனாக என்ன கிடைக்குது, சால்ட்டும் கிடைக்குது, வாட்டரும் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸும் கிடைக்குது. எப்போது, வென் metal carbonate react with acid or metal hydrogen carbonate react with acid. ஸோ இது ஒரு கன்க்ளூஷனாக சொல்லாமா, முன்னாடி பார்த்தோம்ல, acid or base react with metal to form salt and hydrogen gas. In the same manner, metal carbonate or metal hydrogen carbonate react with acid to form salt, water கிடைக்கும், தென் CO2 கேஸும் கிடைக்கும். ஸோ இது ஒரு கன்க்ளூஷனாக, CO2 கேஸ் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன். சால்ட்டு கிடைக்குது, ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, CO2 கேஸுங்கிறதும் கிடைக்குது. ஓகே, முன்னாடி சொன்னோம்ல, ஹைட்ரஜன் கேஸ் வெளில வந்துச்சு, அதில் எரிஞ்சிக்கிட்டு தீக்குச்சி எடுத்துகிட்டு போனால் பாப் சவுண்டு கொடுக்கும், அதை வச்சு வெதர் இட் இஸ் ஹைட்ரஜன் ஆர் அதர் கேஸஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ CO2 வெளில வருது, இந்த CO2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த apparatus கொடுத்துருக்காங்க. லைம் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த லைம் வாட்டரில் CO2 போய் ஆட் பண்ணால் அது என்ன ரியாக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது கீழே இருக்குது பாருங்கள். இது லைம் வாட்டர், CaOH2 அப்படிங்கிறது லைம் வாட்டர். இந்த லைம் வாட்டரில் CO2 கேஸை பாஸ் பண்ணோம்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு CaCO3 கால்சியம் கார்பனேட் அண்டு வாட்டர். இப்போ கால்சியம் கார்பனேட் அங்கே உருவானோடனே முன்னாடி லைம் வாட்டரு க்ளீனாக இருக்கும், இப்போ CO2 இது உள்ளே சேர்ந்தவுடனே இது கன்வெர்ட் ஆகுது, CaCO3 கன்வெர்ட் ஆகும்போது இட்ஸ் ஷோஸ் மில்கி ஒயிட் கலர், அப்படியே பால் போல் பளபளன்னு இருக்கும், பச்சை வெளியேறுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பியூர் ஒயிட்னு சொல்லலாம், மில்கி ஒயிட், அந்த மாதிரி ஒயிட் வரும். முன்னாடி CaOH2 இருக்கும்போது இட்ஸ் நாட் ஷோ தட் கைண்ட் ஆஃப் ஒயிட் கலர். இன் கேஸ் ஆஃப் யூ ஆர் பாசிங் CO2 கேஸ் இட் ஷோஸ் that milky white color. ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சலாம், whether the gas is CO2. வேறு இதை விட்டுட்டு நம்ம ஹைட்ரஜன் எடுத்து இதுக்குள்ளே போட்டாலும் அங்கே அது மாதிரி ரியாக்ஷன் நடக்காது, வேறு எந்த கேஸ் இதில் போட்டாலும் நடக்காது, CO2 வந்தால் மட்டும் நடக்கும். ஸோ அதை வச்சுட்டு வெளில வர்றது இப்போ மில்கியாக மாறிட்டினாவே அதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக அங்கே இருக்கிறது CO2 கேஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இன்னும் on passing the excess carbon dioxide the following reaction takes place.
வேளை CO3 கிடச்சிட்டு நமக்கு அந்த டெஸ்ட் டியூப்பில் கிடச்சிட்டு அகைன் நம்ம அதுலேயே வாட்டரும் இருக்குது, அதோடு சேர்த்து நம்ம CO2 கேஸ் அதிகமாக பாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. இன்னும் எக்ஸஸாக CO2 கேஸை பாஸ் பண்ணிட்டோம்னா அகைன் இப்போ ஒயிட் கலரை மாறினது என்ன செஞ்சு திரும்பவும் ஒயிட் கலர் இல்லாமல் மறைஞ்சிரும். அப்போ என்னவா மாறிட்டுனா CaHCO3 தான் அங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும் புதுசாக. CaHCO3 இது கால்சியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம், இல்லைனா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் நடுவில் இருந்தால் ஹைட்ரஜன் கார்பனேட், அவ்வளோதான். இது கார்பனேட்டு, இது கால்சியம். இது வாட்டரில் சொலிபிள் ஆயிரும், தண்ணியில் கரைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி உள்ளது கரையாது, இது கரையாமல் இருந்திருக்கும். இப்போ CO2-வை எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது தண்ணியில் கரைஞ்சி கலரே இல்லாமல் போயிடும். மில்க் ஒயிட்டாக இருந்தது சுத்தமாக மறைஞ்சு போயிடும். ஓகே, லைம்ஸ்டோன், சாக் அண்ட் மார்பிள் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் தான். லைம்ஸ்டோனு, மார்பிள்ஸ்லாம் போகிறாங்களே அது எல்லாமே வந்து கால்சியம் கார்பனேட்டை வேறு சில ஃபார்மேட் தான். ஆல் மெட்டல் கார்பனேட் அண்ட் ஹைட்ரஜன் கார்பனேட் ரியாக்ட் வித் ஆசிட் டு கிவ் கரஸ்பாண்டிங் சால்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இதுதான் கன்க்ளூஷனாக நான் கொடுத்தது, இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா. இது எல்லா மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட்டு, வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ அதுதான் ஜென்ரலாக இங்கே கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ரியாக்ட் வித் ஆசிட், ப்ளஸ் மீன்ஸ் ரியாக்ட் வித் ஆடிங் டு த திஸ் போத் ஆர் கம்பைன், அதுதான் அந்த ப்ளஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரும் கிடைக்கும். ஆனால் இங்கே கொடுக்குற ப்ளஸ் வந்து கம்பைன் ஆகிறது இல்லை. இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ மூணுமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா டவுட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.